தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சார், அன்பு, எனி அப்டேட்ஸ்? ஆனந்தி உன்னை பார்க்க வந்தாளா? வர வைக்காம விடுவோமா சார்? வந்துட்டா சார். ரியலி? ஆமா சார், கீழே தான் இருக்கா. நான் சாப்பிடலன்னு ஃபீல் பண்ணி சமைச்செல்லாம் கொண்டு வந்திருந்தா. சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன வீட்டுக்கு போக சொன்னா. அங்க போனா உன்னை பாப்பேனா இல்லையான்னு தெரியல. அதனால ஒரு நைட்டு நீ என் கூட ஃபேமிலியா இருந்தா நான் வீட்டுக்கு போறத பத்தி யோசிக்கிறேன்னு சொன்னேன். வேற வழி இல்லாம ஓகே சொல்லிட்டா சார். அதான் வந்திருக்கா. வாவ், தட்ஸ் கிரேட். ஆனா அங்க சரவணன் இருப்பாரு. நீ எப்படி ஆனந்தி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? பாதி பிளானே சகலையோட தான் சார். ஆனந்தி முதல்ல என் கூட இருக்கணும்னு சொன்னதுக்கு சரின்னு சொல்லவே இல்ல. அப்புறம் சகல தான் கோகிலாவையும் துணைக்கு வர சொல்லி ஆனந்தியை இங்க வர வைக்க சம்மதிக்க வச்சார். வெரி நைஸ். நீயும் அவருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கல அன்பு? 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம் சார். ஓ, அப்போ நாளைக்கு காலையில நீ உன் வீட்டுக்கு போயிடுவ, அப்படிதானே? சார், அத நாளைக்கு பாத்துக்கலாம் சார். இந்த நிமிஷம், இந்த நொடி ஆனந்தியை எப்படி சந்தோஷமா வச்சுக்க முடியும்னு மட்டும் தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். கரெக்ட் தான் அன்பு. இந்த நைட் ஆனந்தி லைஃப்ல மறக்க முடியாத மெமரபிள் ஆன சந்தோஷமான நைட்டா இருக்கணும். அப்பதான் உன்னோட லைஃப் லாங் இருக்கணும்னு நினைப்பா. அதுக்கு ஏதாவது பிளான் இருக்கா? இல்லாம எப்படி சார்? நைட் இப்ப ஒரு கேம் மாதிரி விளையாட போறோம். அடுத்து மிட் நைட் பிரியாணி, பீச்னு அப்படியே ஊரை சுத்திட்டு பொறுமையா வீட்டுக்கு வர போறோம். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா பேச நிறைய டைம் இருக்கு சார். அதுக்குள்ள ஆனந்தி மனசை எப்படியாச்சும் மாத்தி பழைய ஆனந்தியா என் கூட பேச வச்சிருவேன் சார். சூப்பர் அன்பு. இந்த கான்பிடென்ட் இருந்தாலே போதும். அது சரி, 4 பேர் டிராவல் பண்ண போறீங்கன்ற, நான் வேணா கார் அனுப்பி விடுவா? சார் 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 சார், கார்லாம் போர் சார். அவளுக்கு என் மேல இருக்கிற கோவத்துக்கு நான் முன்னாடி உட்காந்தா அவ பின்னாடி உட்காருவா, நான் பின்னாடி உட்காந்தா அவன் முன்னாடி வந்து உட்காருவா. சரி, நீ ஏதாவது தில்லாலங்கடி வேலை பண்ணி எப்படியாவது பக்கத்துல வந்து உட்கார வச்சாலும் அவ ஒரு ஓரமா போய் உட்காந்துருவா சார். அதனால இந்த சூழ்நிலைக்கெல்லாம் பைக்கு தான் கரெக்டா இருக்கும்.